இயற்கணிதத்தோட வேறு ஃபார்முலாஸ் பார்க்கலாம். a பவர் n இன்ட்டு a பவர் m அப்படின்னு வந்தால் ஈக்குவல் டு a பவர் n ப்ளஸ் m. ஸோ இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே இருக்க ரெண்டு பவரையும் அடிஷன் பண்ண முடியும். மற்ற எந்த கண்டிஷன்ஸ் வந்தாலும் நம்மளால் அடிஷன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 3 ஈக்குவல் டு 2 பவர் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2 பவர் 5. நெக்ஸ்ட் ஃபார்முலா a பவர் n டிவைடட் பை a பவர் m ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் m. இதுலேயும் சேம் கண்டிஷன்ஸ் தான். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். பேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு நியூமரேட்டரில் இருக்க பவர்லேருந்து டினாமினேட்டரில் இருக்க பவரை மைனஸ் பண்ணிக்கணும். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நியூமரேட்டரில் மினிமம் வேல்யூ வந்தது அப்படின்னா பவர் மைனஸ் வேல்யூவாக வரும்.